அசுரன் மாதிரியான படங்கள், கர்ணன் மாதிரியான படங்கள் எல்லாம் தனுஷ் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி கதையோட ஒரு படமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃபைட்லாம் கதைக்கு தேவையாக வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வந்து ஆரம்பத்தில் பிச்சைக்காரனா வரார். கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்குது. அதாவது பார்க்கும்போது அடரா பிரமாதமாக இருக்காரே தனுஷ் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார் அப்படி தான் நம்ம சொல்லணும். அந்த ஆரம்பத்தில் படத்தை காட்டின விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பல பல படங்கள் வந்து நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஹாப்பி டேஸ் மாதிரியான படங்கள், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி படங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேகர் கமலாவோட படத்திலே பார்த்தீங்கன்னா லீடருங்கிற படம்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான படம். அந்த மாதிரி வேற ஒரு தனுஷும் இருக்காரு, நாகார்ஜுனாவும் இருக்காரு. ஸோ 2 பேரை வச்சுட்டு என்னமோ சொல்ல போறாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எதுவுமே சொல்லலைங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் கேட்டீங்க இது வந்து நாகார்ஜுனாக்கான வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னா, தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 மாஸ் ஹீரோ நாகார்ஜுனா. எப்படி தமிழில் அது மாஸான ஒரு ஹீரோ தனுஷோ, அதே மாதிரி தெலுங்கில் வந்து ஒரு மாஸான ஹீரோ நாகார்ஜுனா. அவருக்கு ஏதாவது இந்த படத்தில் வேலை இருக்கா அப்படின்னா வேலையே இல்லை.